பயானுடைய தலைப்பு ஃபதாயிலு மஜாலிசுல் இஸ்லாமியா, மார்க்க சபை இஸ்லாமிய கூட்டத்தின் சிறப்புகள், அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய சிறப்புகள், அதனுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொன்ன அந்த நன்மைகள் என்னென்ன இருக்கிறது, அதனை சிறப்புகள் என்னென்ன அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காண்பித்தார்கள் என்று இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொரு படிப்படியாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நான் குறிப்பாக ஒரு 10 சிறப்புகளை, சின்ன சின்ன சிறப்புகளையும் பெரிய சிறப்புகளையும் அனைத்தும் சேர்த்து 10 மிகப்பெரிய சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் உங்கள் முன்னால் வைக்க ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திக்ரை பற்றி குர்ஆனிலே ஏராளமான வசனங்களில் கூறுகின்றான். உதாரணத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், உஸ்குருனி அஸ்குருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். வலா தக்ஃபுரு வஷ்குருலி வலா தக்ஃபுரு, எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திக்ரை பற்றி நிறைய வசனங்களை சொல்லும் போது, அப்ப இந்த திக்ரை பற்றி முதலாவது ஒரு ஃபதீலத், முதலாவது ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், திக்ர் செய்வதனால் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இதுல நன்மை இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். திக்ர் செய்வதில் உதாரணத்திற்கு ஒரு சிறிய அமல், ஒரு செகண்ட் சுப்ஹானல்லாஹ், ஒரு செகண்ட் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு 2 செகண்ட் லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப இந்த மாதிரி ஒரு சிறிய திக்ருக்காக, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக, திக்ர் என்று சொன்னாலே நினைவு கூறுவது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது, இன்னும் அர்த்தம் ஞாபகம் படுத்துவது, மனப்பாடம் செய்வது, நினைவு கூறுவது. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் நஹ்லில், சூரத்துல் ஹிஜ்ரில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர, நாம் தான் இந்த வேதத்தை இறக்கினோம், வ இன்னா லஹு லஹாஃபிஸூன், இதை பாதுகாக்கக்கூடியவர்கள் நாம் தான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனி ஒரு திக்ர் என்று சொல்லுகின்றான். அதே போல தொழுகையும் ஒரு திக்ர் தான். அப்ப சொல்ல போனால் எந்தெந்த இபாதத்துகள் இருக்கிறதோ அத்துணை இபாதத்துக்கு இன்னொரு பெயர் திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூறுவது. எந்த ஒரு இபாதத்தை எடுத்தாலும் அதில் அல்லாஹ்வை நினைவு கூறுவது ஒரு சிறிய ஒரு அமல் இருக்கும். உதாரணத்திற்கு நாம் சாப்பிடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லா என்று சொல்லுகின்றோம். இப்ப அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றோம், அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த ரிஸ்க், அல்லாஹ்வை பெயர் எடுத்து சாப்பிடுகின்றோம். அதே போல ஆடை அணிவது, அதே போல பொது செய்யும் போது, இந்த மாதிரி எத்தனை காரியங்கள் இருக்கிறதோ அத்துணை காரியங்களுக்கு முன்பு நான் சொல்லக்கூடிய வார்த்தை பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு. இப்ப அல்லாஹ்வை அந்த நேரத்தில் நாம் நினைவு கூறுவது, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுவதனால் அல்லாஹ் உங்களுக்கு